மாரண்டள்ளி அருகே கிணற்றில் அழுகிய நிலையில் வாலிபர் சடலம் மீட்பு. கொலையா என போலீசார் விசாரணை. தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகே அமானி மல்லாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி திருப்பதி. இவரது மனைவி லக்ஷ்மி. இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். இவர்களின் இரண்டாவது மகன் ரஞ்சித் 28, இன்னும் திருமணமாகவில்லை. கூலி தொழிலாளியான இவர் கடந்த 6ஆம் தேதி காலை வீட்டை விட்டு வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. செல்போனில் தொடர்பு கொண்டபோது இவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் என வந்ததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் ரஞ்சித்தை கண்டுபிடித்து தரக்கூறி மாரண்டள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் இன்று மாலை அமானி மல்லாபுரத்தில் உள்ள தேவகி என்பவரின் விவசாய கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதியினர் மாரண்டள்ளி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த பாலக்கோடு தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் அழுகிய நிலையிலிருந்த வாலிபரின் உடலை மீட்டனர். கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டவர் ரஞ்சித் என்பது தெரியவந்தது. ரஞ்சித்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரஞ்சித் கிணற்றில் தவறி விழுந்து இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மர்மமான முறையில் வாலிபர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி